புராணங்கள், வரலாறுகள், நம்பிக்கைகள் அப்படின்னு இருந்தாலும் எல்லா மக்களும் ஒன்று கூடி இப்போ அழகர் வராரு அப்படிங்கிற ஒரு கோஷம், கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு அந்த அழகர் ஆற்றிலங்க வைபவத்தை கண்டு தரிசித்து வருகிறார்கள். நாமளும் சிறப்பு நேரலில் கொஞ்சம் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமிகு சுமத்ரிஸ்ரீ மேம்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இப்போ காடுகளை தாண்டி உங்களில் ஒருவனாக நான் இப்போது எழுந்தருளவிருக்கிறேன் அப்படின்னு கள்ளழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த வைபவமானதை பல லட்சம் பக்தர்கள் அங்கு நேரில் தரிசித்து இருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு குறித்து நீங்க சொல்லுங்க. வைகையில் கள்ளழகர் எழுந்தருளுகிற இந்த வைபவம் என்பது மதுரையினுடைய பண்பாட்டு திருவிழா. இது ஏதோ ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு நாம் சுருக்கிவிட முடியாது. மரியாதைக்குரிய ஐயா தோ பரமசிவம் அவர்கள் அழகர் கோவில் என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதை வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக இந்த மலை எப்படிப்பட்ட மலை என்று ஆழ்வார் பாடுகிறார். கள்ளழகர் அருள்பாலிக்க கூடிய அந்த திருமால் இருஞ்சோலையை பழம்பழ நாளம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அல வளைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமால் இருஞ்சோலையதே என்று பாடுகிறார் ஆழ்வார். இதுல 7 இடங்களில் மலை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அலங்காரன் மலை, கோலமலை, குலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை. 7 மலை எங்க இருக்கும்? திருப்பதியில தான் இருக்கும். ஆனா ஆழ்வார் திருமால் இருஞ்சோலையை பாடுகிற போது 7 முறை மலை என்று சொல்லி பாடுகிறார். அவ்வளவு சிறப்புக்குரியது இந்த திருமால் இருஞ்சோலை. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவம் மிக மிக முக்கியமான வைபவம். சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வு. எல்லாரும் சொல்லுவாங்க, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வருவதற்குள்ளாகவே அந்த திருமணம் முடிந்து விட்டது என்பதால் தான் அழகர் கோபித்துக் கொண்டு போகிறாரா என்றால் புராணத்தில் அப்படி செய்தி இல்லை. புராணத்தின்படி மீனாட்சி கல்யாணத்தை பெருமாள் தான் தாரை வார்த்து கொடுத்து நடத்தி வைப்பதாக நம்முடைய புராணம் சொல்கிறது. அத்தனை நின்ற மாயோன் ஆதி செங்கரத்து நங்கை கைத்தலம் தமிழப்போது பூத்ததோர் காந்தல் ஒப்ப வைத்து என்று நம்முடைய புராணம் பெருமாள் தான் மீனாட்சியை சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுத்ததாக சொல்லிவிட்டது. பிறகு ஏன் இந்த கதை என்றால், ஆதி காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தை மாதத்திலும் மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தேரோட்டம் மாசி மாதத்திலும் நடந்தது. அழகாற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த வைபவம் என்பது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடந்தது. ஆனால் தை மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் காரணம் என்ன என்று மன்னர் விசாரிக்கிற போது அது அறுவடை காலம். அதனால் தை மாதம் திருக்கல்யாணத்திற்கும் மாசி மாதம் தேரோட்டத்திற்கும் வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்ட மன்னர் அது 3ஐயும் ஒன்றாக சேர்த்து ஏற்படுத்தியதுதான் சித்திரை திருவிழா. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு மட்டுமல்ல, தெய்வத்துக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது
என்பதை சொல்கிற விழாதான் வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருள்கிற வைபவம். இந்த சாமி எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாடிவிட முடியாது. அதனால்தான் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் கிளம்பி வருகிற வழியெங்கிலும் 500க்கும் அதிகமாக மண்டகப்படிகளை கண்டருள்வார். முதல் 2 நாட்கள் அவர் மலையில் தான் இருப்பார். 3வது நாள் ஆற்றில் இறங்குவதற்காக கிளம்புகிற வழியெங்கும் மண்டகப்படி, ஏகப்பட்ட மண்டகப்படிகளை அவர் கண்டருள்வார். இந்த சாமி இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பது கிடையாது. இன்னொன்னு, பொதுவா தெய்வங்களுக்கு நிவேதனம் என்றால் மடப்பள்ளியில் வைக்கக்கூடிய நிவேதனம் மட்டும்தான். ஆனால் அழகருக்கு அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய மண்டகப்படியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். கடவுளுக்கு பேதம் கிடையாது என்பதை சொல்வதுதான் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிற அந்த வைபவத்தினுடைய மிக முக்கியமான செய்தி. 4ஆம் நாள் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வருவார். பெருமாள் அலங்காரம் பண்ணிக்குவாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். அப்படி பெருமாள் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய ஊருக்கு பேர் தான் அலங்காநல்லூர். அலங்கார நல்லூர் என்பதுதான் காலப்போக்கில் அலங்காநல்லூர் என்று மாறியது. 5ஆம் நாள் காலை சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு வைகை ஆற்றுக்கு எழுந்தருள்வார். நம்முடைய தொலைக்காட்சி நியூஸ் 18 வாயிலாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க குதிரை வாகனத்தில் ரொம்ப அழகாக வரக்கூடிய பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் பாடினாரே, பச்சை மாமலை போல் மேனி, பவழ வாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே, ஆயிர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று பெருமாளுடைய அழகை ஆழ்வார் அனுபவித்து பாடினார். அந்த அழகர் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கு. இந்த அழகருக்கு எது அழகு தெரியுமா? அவர் பேரே அழகர். அவர் அழகா இருக்கிறார், சரி. அவருக்கு எது அழகு? ரொம்ப அழகான ஒரு பாட்டு நம்ம தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல லட்சம் பேர் அங்கே திரண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிற போது குறைந்தது 10 லட்சம் பேர் அங்கே கூடுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த அழகருக்கு எது அழகு தெரியுமா? ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்லுது. அரங்கனுக்கு நடை அழகு, அரங்கனுக்கு நடை அழகு, மன்னாருக்கு தொடை அழகு, பார்த்தனுக்கு உடை அழகு, அமுதனுக்கு கிடை அழகு, அழகருக்கு எது அழகு? படை அழகு என்று சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கள்ளழகருக்கு எது அழகு தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் எது அழகு என்றால் ஒவ்வொன்று அழகு. அரங்கனுக்கு நடை அழகு. வைகுண்ட ஏகாதசியில பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சிம்பகதி, சர்வகதி, கஜகதி நடந்து வருவார் ஒய்யாரமா. அவருக்கு நடை அழகு. மன்னாருக்கு தொடை அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறாரே ரங்க மன்னர், அவருக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அழகு. தொடைனா மாலைன்னு அர்த்தம். பார்த்தனுக்கு உடை அழகு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு விதவிதமா உடை அணிவாங்க, அந்த உடை அழகு. அமுதனுக்கு கிடை அழகு. நிச்சயமாகமா நீங்க சொன்னது மாதிரி இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தும் விதமாகவே இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமானது சித்திரை திருவிழாவின் சிகர